ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்ன குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு பொண்ணு வந்தா, இவ்வளவு தடை வந்ததுக்கு பிறவைக்கும் குடிக்கிறதுக்கு வந்து நிக்கேன்னு தானே பாக்க. எல்லாத்தையும் மறக்கணும் அஞ்சு. எனக்கு நடந்த நிச்சயதார்த்தம் வரைக்கும் எனக்கு மறக்கணும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு பிறவைக்கும் இந்த குடியெல்லாம் தேவையான்னு பாக்குறியா? என்னால உன்னை மறக்கவே முடியாதுடி. என்னை பத்தியும் கவலைப்படத்துக்கு யாராவது ஒருத்தங்க இருந்திருந்தாவள்னா இப்படி ஊரா ஓட வேண்டாம்ல. ஆனா ஒருத்தர் கூட இல்லாம போயிட்டாவளே. சில நேரத்துல சொந்த பந்தங்களை விட யாருனே தெரியாம திடீர்னு வர உறவுகள் தான் கை கொடுக்கும். அதுதான் எனக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. இங்க என்ன பண்ற? அது சார் சும்மா வந்தேன். சும்மா வந்தியா? சும்மா உனக்கு இங்க என்ன வேலை? அது அது என்ன இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். இல்ல, சும்மா தூக்கம் வரலாதான். தூக்கம் வரலன்னா ரூம்ல இருக்க வேண்டியதானே? மேல வரைக்கும் எதுக்கு வந்திருக்க? ஒன்னும் இல்ல சார், சும்மாதான். இப்ப தானே 3 பேர் உன்னைய துரத்திக்கிட்டு வந்தாருங்க. அவனுங்க கிட்ட இருந்து காப்பாத்தி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம ரூம்ல கிடந்து உறங்காம இங்க வந்திருக்க. சார் அதான் தூக்கம் வரலன்னு சொன்னனே. தூக்கம் வரலன்னா ஹால்ல உட்காந்துருக்க வேண்டியதானே? இங்க மேல வரைக்கும் வந்திருக்க. நீ மேல நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு நின்னா உன்னை தேடி வந்தவங்களுக்கு தெரியாதா? ஒருவேளை உன்னை பாத்திருந்தாவள்னா? சாரி சார். சாரி எல்லாம் இருக்கட்டும், மொத கீழே போ. ஓகே சார். எப்படியாவது விடிஞ்சதான் அவரை பாத்துறணும். இப்போ எனக்கு இருக்க பாதுகாப்பு கன்னியாகுமரி தான். வாழ்க்கையில எவ்வளவோ அடிபட்டுட்டேன். யாருக்கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும்னு வருஷக்கணக்கா ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னமோ முழுசா என்னால அவர்கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. எனக்கு யாராவது இருந்திருந்தாவள்னா எனக்காகவே என் பிரச்சனையில நின்றப்பாவெல்லாம் யாரும் இல்லாததுனால ஒத்தையிலேயே போராட வேண்டியதா இருக்கு. என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, மாமாக்கு மட்டும் கழுத்தை நீட்டவே மாட்டேன். அவர் நினைக்கிறது நடக்கவே நடக்காது. சார். நான் என்ன ஹெட் மாஸ்டரா? உட்காரு. இல்ல சார், பரவாயில்ல. ஏன் இங்க உட்காந்துருக்க? தூக்கம் வரல சார். சாரி சாரு, நான் உனக்கிட்ட மேல கோவப்பட்டுட்டேன்ல. அவனுங்க வேற இந்த சரௌண்டிங்ல தான் நிப்பானுங்க. ஒருவேளை உன்னை பாத்துட்டா நீ என் வீட்டை விட்டு போறது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாவ. எப்ப நீ தனியா மாட்டுவேன்னு காத்துக்கிட்டு தான் இருப்பாவ. அதான் கீழே போன்னு கோவப்பட்டுட்டேன். பரவாயில்ல சார், எனக்கு தூக்கம் வரலையா? அதான். புது இடம் பாத்தியா? அப்படிதான் இருக்கும். உங்களுக்கும் புது? எது? இல்ல சார், ஒன்றும் இல்ல. பரவாயில்ல, கேட்க வந்ததே கேளு. இல்ல, எனக்கு மட்டும் தானே புது இடம், அதனால தூக்கம் வரல. பழவன இடமாவே இருந்தாலும் சில நேரம் உறக்கம் வராது. மெத்த கூட முள்ளு மேல இருக்க மாதிரி தான் இருக்கும். என்ன சார்? இல்ல ஒண்ணும் இல்ல. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தாராளமா கேளு. நீ யார தேடி வந்திருக்க? எங்க இருப்பாவ? சொன்னியானா நானே ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இங்கதான் உனக்கு ரொம்ப யாரையும் தெரியாது பத்தியா. இப்ப ஓடி போனவனுங்க எப்ப வேணாலும் திருப்பியும் வரலாம். அப்ப ஹெல்ப் பண்ணதுக்கு கூட யாரும் இல்லாம தான் இருப்பாவ. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் தேடி வந்தவியல பார்த்தா மட்டும் போதும். அவியல பார்த்தாலே எனக்கு பாதுகாப்பு தான். அதான், இங்கதான் உனக்கு யாரையும் ரொம்ப தெரியாதே. அவிய யாருன்னு சொல்லு. இல்ல சார், நான் 2 தடவை கன்னியாகுமரி வந்திருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நானே போயிருவேன். சரி, அப்ப காலையில உன் அம்மா கொண்டு விடுவாவ. சரி சார். அப்பப்ப என்ன அந்த போட்டோவே பாக்க? இல்ல, அவங்க கூட நிக்காவ எல்லாதான். அவ என் ஒய்ஃப். சரி சார். சரு, நீ ரொம்ப நேரமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு புரியுது. உன் சந்தேகமே எனக்கு புரியுது. இவ என் ஒய்ஃப். என்ன கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா இன்னைக்கு இன்னொரு பொண்ணுக்கு கூட என்கேஜ்மெண்ட் பேசினாவ்லே, அது என்ன கதைன்னு பாக்குற அப்படிதானே? ஆக்சுவலா என் ஒய்ஃப் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. ஓ, ஆனா மாலை எதுவும் போடலாம். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு இறந்து போயிட்டா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ என்னமோ உயிரோட தான் இருக்கா. என்னமோ என் மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. அதனால்தான் அவ போட்டோக்கு மாலையே போட விடல. சரிங்க சார். சரி, காலமா நீ தேடி வந்த வீல பாக்கிறதுக்கு நீயும் போனலாம். போய் கிடந்து உறங்கு. இல்ல சார், நான் கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு அது பறவைக்கு போறேன். போய் கிடந்து தூங்குன்னு சொல்லலாம். அது ரூம்ல தூக்கம் வரல. என் அத்தை ஏதாவது சொன்னாவளா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்போ அவிய பெட்ல படுத்துட்டு உன கீழே படுக்க வச்சிருக்காவளா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல சார். அவிய என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஆனா ரூம்ல படுத்தா தூக்கம் வரல சார். நான் இதுலயே உட்காந்துருக்கேன். தூக்கம் வரும்போது இதுலயே தூங்குறேன். இதுல எப்படி சுருண்டு படுப்ப?
உனக்கு பெரியவியலுக்கு கூட தூங்குறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருந்தா நீ அகல்யா கூட தூங்கி இருக்கலாம்ல. இல்லன்னா இந்த வீட்ல வேற ரூமா இல்ல, மினி இருக்கா, அவளும் சித்தியும் இருக்க ரூம்காவது போயிருக்கலாம்ல. ஐயோ, பெரியவங்க கூட தூங்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு ரூம்ல தூக்கம் வரல, அவ்வளோதான். நீங்க போங்க சார், போய் தூங்குங்க. இதுல எப்படி சுருண்டு படுப்ப, எப்படி தூக்கம் வரும்? நீ வா வா போ, உள்ள போ. அத்தை, இப்ப நீ உள்ள போவேலன்னு வச்சுக்காங்க, திருப்பியா மேல ஏறுவேன். அவனுங்க பார்த்து வச்சுக்கிட்டு திருப்பியும் ஒன்ன துரத்துவானுங்க. உள்ள போ. அது சரி, இதனாலதான் வெளியே சுத்திட்டு கிடக்குறியா? சில தூக்கம் வரலாதான். நாங்களா கண்டுபிடிச்சாதான் வாயை திறந்து சொல்லுவியா? சொல்லிருக்க வேண்டியதானே அப்பவே. அவ கொரட்ட முடியாவா அதுல தூக்கம் வரையல அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நாங்களா கண்டுபிடிச்சாதான் உண்டு. சரி, நீ அத்தை ரூம்ல தூங்க வேண்டாம், அம்மா ரூம்ல போய் அம்மாக்கு கூட தூங்கு. ஐயோ சார், அவங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் ஹால்லே உட்காந்துக்கிறேன். ஏற்கனவே அவனுங்க கிட்ட இருந்து உன்னை நீயே காப்பாத்திக்கிறதுக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி இருக்க 2 நாள். அந்த டயர்ட்லயே படுத்த உடனே தூக்கம் வரான். இல்ல சார், நான் தேடி வந்த வேலை பார்க்காம எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. சரி, நீங்க இவியல் கூடால தூங்கண்டாம், நீ அம்மா கூட தூங்கு. ஐயோ, அவையெல்லாம் இந்த நேரத்துல தொந்தரவு பண்ண வேண்டாம். வான்னு சொல்றேன் இல்ல. எப்போ அம்மா கூட ஐரா தான் தூங்குவா. ஐரா என் பொண்ணு. அவ அம்மா வீட்டுல நிக்கா. இன்னைக்குதான் அவ மாமா அர்ஜுன் அவளை அங்க கூட்டிட்டு போனாரு. எப்படியும் இனிமே 1 வாரம் விட்டுருக்கதா சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அம்மா தனியா தான் ரூம்ல தூங்குவாவ. நீ அம்மா கூட தூங்குவா. ஐயோ சார், இந்த டைம்ல அவையலையும் தொந்தரவு பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அம்மா. என்ன வரும், உள்ள வாமா. இல்லம்மா, பரவாயில்ல. அம்மாம், அத்தை ரொம்ப கொரட்ட ஒடியாவ போல. அது தெரிஞ்சது தானே, அதனாலதான் அவளை யார் ரூமுக்கு கூப்பிட்டேன். அவியலுக்கு அவிய இசையை கேட்டு யாராவது இசை மலையில நனைஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அப்பப்ப அகல்யாவை கூட கூப்பிடுவாவன், யார் ரூம்ல வந்து தூங்கு, நான் ஒத்தையில தானே தூங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவ கிருங்க மாட்டாளே, அதனாலதான் என் கூடால யார் ரூம்லயே வான்னு கூப்பிட்டேன். அவையதான் விடாப்படியா பிடிச்சு இழுத்து கூட்டிக்கிட்டு போயிட்டாவ. தெரிஞ்சுமா அனுப்புனியா? நான் என்ன செய்யுதுக்கு, அவியலுக்கு கூடால இதுல இனிமே போராட முடியுமா? அவளுக்கு தூக்கம் வந்திருக்காது போல, அதான் மொட்டை மாடி ஹால்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு கிடக்கா. அம்மாம், அவ உங்க கூடாலே தூங்கட்டும். சரிடா, நீ என்ன இன்னைக்கு தெளிவா இருக்க போல. அம்மா. இல்ல, இந்நேரத்துக்கு 2 பாட்டில் உள்ள விட்டுருப்பியே, அதான். டேய் வரணு, நில்லு டேய். நீ வாமா, நீ உட்காரு, அவன் கிடக்கான், போனா போட்டு. என்ன சாரு, உறக்க வரையிலன்னு சொல்லிட்டு மேல கீழேன்னு நடந்துகிட்டா தெரிஞ்சேன். நான் தான் சொன்னேன் யாரும், இதுதான் உனக்கு ஏதாவது தேவைன்னா இங்க வந்து கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இல்லம்மா, நல்லா தூங்கிட்டு கிடப்பியா, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்தான். எப்படியும் நான் தேடி வந்த வேலை பாக்கியது வரைக்கும் எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. அவிய சத்தம் வரலைனாலும் எனக்கு தூக்கம் வந்திருக்காது. என்னம்மா பயப்படுறியா? புது வீடு, இங்க இருக்கவியல்னால ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறியா? ஒன்னும் பயப்படாத. இல்லம்மா, பயம் எல்லாம் ஒன்னும் இல்ல. எனக்கே நான் தேடி வந்த வேலை பார்க்காம தூக்கம் வராது. சாரு, இன்னைக்கு இருக்க நிலைமையை பார்த்து நீ பயப்படாத. கல்யாணத்துக்கு முன்ன ஒரு பொண்ணு நிறைய கஷ்டப்பட்டிருக்கானா, கல்யாணத்துக்கு பிறவைக்கு அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு மாப்பிள்ள கிடைப்பான். ஆமா சாரு, ஏதோ தெரிஞ்ச வேலை இங்க தேடி வந்திருக்கதா சொன்னியே. அப்ப எல்லாருக்கும்னே உன் மனசுல இருக்கிறத சொல்லாம இருந்திருக்கலாம். இங்க யாரையாவது விரும்புறியாமா? நீ விரும்புறவங்களை தேடிதான் இங்க வந்திருக்கியா? ஐயோ இல்லம்மா, நான் நல்லா இருக்கானு நினைக்க ஒரு ஆள் அவரை பார்த்தாலே என் பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். ஒரே ஒரு தடவை பார்த்துட்டா போதுமா, அது பிறவைக்கு எனக்கு இந்த ஊர்லயே பாதுகாப்பு தான். அப்போ யார் மேலேயும் விருப்பப்பட்டு நீங்க வரலையா? இல்லம்மா, நான் என் மாமா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் இங்க வந்தேன். சரிம்மா, நாளைக்கே நீ தேடி போறவியெல்லாம் கண்டுபிடிப்ப. சரி, நீ தூங்குறியா? காலமும் உனக்கு இனிமே போனோம்ல. ஏமா, நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, சாருக்கும் நான் யாருன்னு தெரியாது. ஆனா சாரோட வயசுக்கு அவர் என் மேல ஒரு அனுதாபத்துல உள்ள கூட்டிக்கிட்டு வந்தாரு. ஆனா நீங்க பெரியவியா, யாருமே இது என்ன ஒரு வயசு பொண்ண உள்ள கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன், வெளியே அனுப்பு, இங்கெல்லாம் தங்க இடம் இல்லைன்னு ஏன் யாருமே சொல்லல? என்னம்மா நீ, வருண் குடிச்சாதான் என்ன செய்வான்னு அவனுக்கே தெரியாது. மத்தபடி அவன் ரொம்ப நல்ல பையன். ஏன் அவன் கல்யாண விஷயத்துல கூட, ஆமா உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா வருணுக்கு அப்பா இல்ல, நிறைய வசதி இருக்கு, பணம் காசுக்கெல்லாம் குறைச்சலே இல்ல. ஆனா நான் ஒத்தையில தனியாளா நின்று அவனை வளர்த்தேன் பாத்தியா, அந்த நந்தி கடனுக்காண்டி எனக்கு கல்யாணத்தை நீங்களே பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பொண்ணு பாருங்கன்னு விட்டுட்டான். வேற எந்த பொண்ணுக்கும் வரனால எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. ஆனா குடிச்சாதான். சரி, அவன் தெளிவா இருக்கும் போதா உன்னை உள்ள கூட்டிகிட்டு வந்தான். பொண்ணுங்க விஷயத்துல அவன் எது செஞ்சாலும் பொண்ணுங்களோட பாதுகாப்புக்கு தான் இருக்கும். உன்னை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ சொன்ன கதையிலேயே நீ ஏதோ ஒரு பிரச்சனையில தான் ஆபத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு, நானும் வரணும் உன்னை இங்க இருக்க சொன்னதுக்கு பிறவைக்கு யார் என்ன சொல்ல போறா? என்னமோமா, பேக மிஸ் பண்ணதுக்கு பிறவைக்கு நான் தேடி வந்த வேலை பார்க்க முடியாதே, தேடி வந்த வேலை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு பயத்துலதான் வந்தேன். பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம தான் வந்தேன். நல்ல வேளை அந்த பஸ்ல எனக்கு தெரிஞ்சவி ஒருத்தங்க இருந்தாங்க எங்க ஊர்ல உள்ளவியா. அவையதான் எனக்கு டிக்கெட் கூட எடுத்தாவ. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருந்தது. ஆனா உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு பிறவைக்கு ஏதோ ஒரு புது வெளிச்சம். நான் இன்னமும் வாடகைக்கு எனக்கு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்குமா? நீ தேடி வந்த வேலை நாளைக்கே கண்டுபிடிப்பேன். அது பிறவைக்கு உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சார் அவருக்கு பொண்ணு இருக்கிறதா சொன்னாவ. ஆமாமா, என் பேத்தி சின்ன பிள்ளை, 3 வயசு தான் ஆச்சு. அவ மாமாக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல அர்ஜுன் போய் வரன் கிட்ட கேட்டிருப்பான் போல. ஐராக்க மாமாக்கு பேர் தான் அர்ஜுன்.
நான் பிள்ளைய ஒரு வாரம் கூட்டிக்கிட்டு போறேன்னு கேட்டிருப்பான் போல. ஐராக்க மாமா அர்ஜுன், அவன் ஒய்ஃபும் நம்ம வருணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அஞ்சு இருந்ததுக்கு பிறவைக்கு வருண் கனடாக்கே போயிட்டான். அர்ஜுனுக்கு பொண்டாட்டியும் ஒரு சின்ன பிரச்சனையில கனடாக்கு போயிட்டான். லாஸ்ட் 6 மாசமா ஐராவையும், அது பிறவைக்கு அர்ஜுனுக்கு ஒரு பையன் இருக்கான். சின்ன பையன் 6 மாசம் தான் ஆச்சு. 2 குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டது அர்ஜுனுக்கு பொண்டாட்டி தான். அதான் அர்ஜுன் கேட்டதான் யோசிக்காம கூட்டிகிட்டு போங்கன்னு வரேன்னு சொல்லிட்டான். இனிமே பிள்ளை ஆசை தீர அவனுக்கு கூடாலே விட்டுட்டு 1 வாரமோ 2 வாரமோ கழிச்சு தான் வீட்டுல கொண்டு விடுவான். சரிம்மா. அது பிறவைக்கு சாரு, வருணுக்கு இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. என்னமோ 1 மாசத்துல கல்யாணம் இருக்கான். ஜோசியர்கிட்ட ஒரு தடவை கூட கேட்டுக்கிட்டு நல்ல நாள் பார்த்து 1 மாசத்துக்குள்ளேயே கல்யாணத்தை வச்சிடணும். நீ நாளைக்கு ஒருத்தர தேடி போற பாத்தியா, அவரை கண்டுபிடிச்சதுக்கு பிறவைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சரிம்மா வரேன். சரி சாரு, காலமா உனக்கு போன பாத்தியா, கடந்து உறங்க. சரிம்மா. யாருன்னு தெரியறதுக்கு முந்தி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டி. ஏன் நீ என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியும் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா இப்போதான் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தூக்கத்தையும் இழந்துட்டேன். நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கல்ல, அதான் ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டியே. நீ நிம்மதியா தான் இருப்ப. ஐயோ, இது எங்க இருந்து குதிச்சுக்கிட்டு வருது? கதவு பூட்டணும்னா ஏன்? 2 நாளைக்கு முந்தி உனக்கு வாட்ஸ்அப்ல என்ன போட்டாயே போட்டியோ? நானா? ஆமா, உன் வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டியாம்ல. ரோசு, வர வர உங்க அலப்பற கொஞ்சம் கூட்டிட்டு தான் போகுது. நானா போட்டேன்? ஒருக்கா போனை கொண்டா இப்ப தந்துறேன்னு சொல்லிக்கிட்டு வாங்கினியா? அது பிறகு உங்களை நீங்களே போட்டோ எடுத்து அதை ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயே வச்சிருக்கியா? பத்தாததுக்கு மை கான்டாக்ட்ல வச்சிருக்கியா? ஸ்டேட்டஸ் போட்டா அப்படிதானே வைப்பாவ. சிலதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிட்டு தான் வைப்பேன். அதுவும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் எப்பயாதான் வைப்பேன். இப்ப என் போன் என் கண்ட்ரோல்ல இருக்கா உங்க கண்ட்ரோல்ல இருக்கானே தெரியல. அப்பப்போ ஒருக்கா தானு கேட்டுக்கிட்டு எதையாவது தட்டி விட்டுற வேண்டியது. போன வாரம் அந்த குட்டி துளசிக்கு கூட போட்டோ எடுத்திருக்கியா? நீ மட்டும் தான் எனக்கு பியாரனா? அவளே என் பியாத்தி தான். உன் போன முழுக்க நானே நீயே இருக்க போட்டாதான் இருக்குது. பத்தாததுக்கு அந்த சைசன் அவளே என் பியாத்தி தானே. அவளுக்கு கூடாலே இருக்காண்டாமா? எடுத்தியா பாத்துக்கிட்டு அப்படியே பேசாம இருக்க வேண்டியதானே. அதே மை கான்டாக்ட்ல ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருக்கியா? ஸ்டேட்டஸ் அதுக்கு தானே போடுவாவ. உன் போன்ல இருக்கீதெல்லாம் பாக்கிறதுக்காண்டி தானே போடியதே. சரி, 2 நாளைக்கு முந்தி போட்டோ எல்லாம் நான் போடவே இல்ல. சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். நீயோ நானோ 2 பேர்ல யாரோ ஒரு ஆளு போட்டிருக்கான். அத இந்த கோமதிக்கு மொவா பாத்துக்கிட்டு அவன் அம்மாக்காரிக்கிட்ட காட்டி கொடுத்திருக்கான். என் கான்டாக்ட்ல அந்த பிள்ளை இல்லையே. இருக்கான். என் போன்லயா? ஆமா. நான் எப்ப சேவ் பண்ணேன்? ரோசு, அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் நான் பேசினதே கிடையாது. நீ பேசல, நான் தான் EFJன்னு சொல்லிட்டு பதிச்சு வச்சிருக்கேன். EFJயா? ஆமா. ஆக இந்த ABCD மாதிரி EFJ. ஆமா, அந்த பிள்ளை என்ன போட்டோயை பாத்துக்கிட்டு அம்மாக்காரிக்கிட்ட காட்டி கொடுத்திருக்கேன். அவ சொல்லியா மூஞ்செல்லாம் கொஞ்சம் உப்பி போய் இருக்குது, சப்பிக்கிட்டு இருக்குதியானே. ஐயோ, அது சப்பிக்கிட்டுல சப்பியா இருக்குதியான்னு சொல்லிருப்பாவ. ஐயோ, அந்த சப்பியை தான் சொல்லேன். ஆனா உண்மையா சொல்ல ரோசு, ஒரு 23 வயசு பையலுக்கு கோவம் டென்ஷன்னா அது காதலினால இருக்கான், பெத்த அப்பனால இருக்கான், இல்ல ஃப்ரெண்டுக்கார பையனோடனால இருக்கான். ஆனா உண்மையிலேயே 23 வயசான எனக்கு டென்ஷன்னா அது 73ல இருக்கே உங்களாலதான். வரலாறே இப்படி ஒரு சம்பவத்தை கண்டிருக்காது. அவ்வளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குதியா என்ன? இல்ல மக்கா, நீ ஒரு 5 நிமிஷம் போன கொண்டாயா. போன்லாம் இனிமே தர முடியாது, நான் லாக்லாம் மாத்திட்டேன். இல்ல 5 நிமிஷம் தான், இப்ப பாத்துக்கிட்டு தந்துறேன். என்னத்த பாக்க போறியா? இந்த சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லி தந்த கண்டியா. சாட் ஜிபிடி? அதுகிட்ட ஒரு காரியம் கேட்கறதுக்காண்டி தான். சாட் ஜிபிடில காரியம் கேட்க போறாவலாம்? என்ன காரியம்? கேரு, நம்ம குண்டு வைக்கேன்னு வச்சுக்கான். வெயிட் போடியதா? ஆமா. தமிழ்ல சொன்னா எவனுக்கு புரியுது? வயித்துல தொப்ப போடான், கடைசியா தான் கண்ணு குண்டு வைக்கான். இப்ப எனக்கு கண்ணு குண்டு வச்சிருக்கனா நானும் குண்டா இருக்கேன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு உடம்பு குண்டு வைக்கலாம், கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஏறி இருக்கு, அத நான் சரி பண்ணிடலாம். ஆமா, இப்ப சாட் ஜிபிடி எதுக்கு? இன்னையில இந்த ரோசா டயட் இருக்க போறேன். டயட் இருக்க போறீங்களா? ஆமா. உயிர் வாழறதுக்கு 3 நேரமும் சோறு மட்டும் காணாது, இடையில இடையில நொறுக்கு திணிய அவசியம் சொல்லுவியா? உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் இருந்துக்கிடுவியலா? நான் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டேன், அவன் சொல்லியபடி கேட்டேன், டயட் இருக்கதான் போறேன். எப்படியாவது 1 மாசத்துல 10 கிலோ குறையணும். ரோசா, அதெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. நான் இருப்பேன். இருங்க, சும்மா வேணா இருங்க, டயட்லாம் இருக்காதுங்க. நான் டயட் இருந்தேன், என் உடம்பு கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 20-30 வயசு குறைச்சலா தெரிஞ்சதுன்னா உனக்கு பொறாம. ஐயோ ரோசு, சொல்லியது கேளுங்க, நீங்க எல்லாம் டயட் இருக்கக்கூடாது. ஹெல்த் காண்டி வேணா டயட் இருங்க, பிரச்சனை இல்ல. ஆனா உடம்பு குறைக்கன்னு சொல்லிக்கிட்டு டயட் இருக்காதுங்க. அது பிறவிக்கு
சென்னான்னு டிக்கெட் வாங்கிக்கிட்டு மேல போக வேண்டியதா இருக்கும். உனக்கு பொறாமல, உனக்கு பொறாம. கிழவி, உன் வயசு 73. இந்த வயசுல டயட் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியான்னு வச்சுக்கிடுங்க, அந்த போய் சேர வேண்டியதான். நீ போன் தரையிலனாலும் உன் அப்பனுக்கு போனையாவது களவாண்டு அதுல போட்டு பாப்பேன். ஆமாமா, அவருக்கு போன்ல ChatGPT எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். என்னமோ ஒரே மாசத்துல ஒரு 20-30 வயசு குறைச்சி காட்ட வைக்கேன். அது பிறவைக்கு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் என்ன போட்டோ அப்படியே பறக்க விடுவேன். இதான் இந்த கிழவிய அப்பயே கட் பண்ணி விட்டுருக்கணும். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கியாவ, எல்லாரும் நிம்மதியா இருக்காவ. ஏன் நிம்மதியை மட்டும் எதுக்கு இந்த ரோஸுக்கு எடுக்குதுன்னு தெரியல. ஐரா, ஆமாம்மா காப்பி குடிச்சாச்சு. என்ன மக்களே, எங்க போற? தம்பி கூட அங்க போறேன். தம்பி கூட எங்க போற? அத்தை போவாங்கலாம், அத்தைக்கு கூட நானும் போவேன் மாமா. அவ வேலை பாக்கி இடத்துக்கு பொட்டிக்கு போறா, பிள்ளை என்னத்துக்கு போறியா? குட்டி தம்பிக்காலாம் தம்பி பாப்பாவை அத்தாங்க கூட்டிட்டு தான் போவாங்கலாம். அதனால நானும் தம்பி கூட போறேன் மாமா. ஐரா, தம்பி குட்டி பாப்பா கண்டியா? தம்பிக்கு எப்ப பார்த்தாலும் அம்மா வேணும், அதனால தம்பியை தூக்கிக்கிட்டு அத்தை போறான். நீ வீட்டுல அம்மா கூட இரு. என் பேத்திய கனடாக்கு அனுப்பி வச்சாவ எல்லாரும் சேர்ந்து. 2.5 வரையும் தாண்டி நீ இப்பதான் பாக்கேன், இப்பதான் எங்க கூட நீ இருக்கிய. நேத்து ராத்திரி நீ அத்தை மாமா கூட தானே கிடந்து உறங்குன. இன்னைக்கு அம்மா கூட இருக்குதியா பிள்ளை? நீ என்ன கேட்டாலும் அம்மா உனக்காண்டி வாங்கி தரேன். வெளியே கடைக்கெல்லாம் போலாம், அம்மா கூட இரு மக்களே. மக்களே, அங்க அத்தைக்கு நிறைய வேலை இருக்கான். தம்பிய பாக்கிறதுக்கு கூட அவளுக்கு நேரம் இருக்காது. இதுல ஒன்னி எப்படி பாத்துப்பா? தம்பி பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு நீ போறியா? அப்ப நீ இன்னைக்கு அம்மா கூடால இருக்க மாட்ட. ராத்திரியும் தம்பி கூடாலதான் உறங்க போவேன். என்னமோ உன் அர்ஜுன் மாமி கேட்டதுனால உன் அப்பா எங்க விட்டுருக்காரு உன்ன. இதுவே என் பேத்திய நான் 2 நாள் விட்டுருக்கேன், என் கூடல விடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கான், உன் அப்பா விட்டுருக்கவே மாட்டாரு. அம்மா கூடாலே இருக்கட்டும்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. என் மக்களே, உனக்கு அம்மா வீடு பிடிச்சிருக்கா, அப்பா வீடு பிடிச்சிருக்கா? 2 வீடும் பிடிச்சிருக்கா. உன் அப்பா கிட்ட பேசி நீ இங்கே நின்ற, அங்க போனேன்னு வச்சுக்கான், அந்த அகல்யா உன்னை கொடுமையா படுத்துவான். தினமும் உன்னை அழதான் வைப்பான். யாரு அவளா பாவம்? அவளை பாவான்னு சொல்லி ஒரே ஆளு நீதான். ஆமா, நீ என்னத்துக்கு அவளை பாவான்னு சொல்லிய? உன் அப்பா பாட்டியை ஏமாத்ததுக்கு அவளுக்கு கை வந்த கலை ஒன்னி என்ன சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கா? நீ கூட அவளுக்கு பாட்டு பாடிய? கிருமக்களே, அம்மான்லாம் கூப்பிட சொல்லுவாவ அந்த அகல்யாவ. கூப்பிடப்படாதுன்னா ஐரா, ஸ்கூலுக்கு போலடா, மாமா ஸ்கூல் எல்லாம் முடிச்சாச்சு, காலேஜ் போயிட்டு இருக்கேன். சாயங்காலம் வருவேன். அம்மா, எங்க ஐரா எங்க போறா? அண்ணி எங்கம்மா போறாவ? தம்பி கூடால அங்க போறேன்னு சொல்லியா? பொட்டிக்கு போறாள் அவ, அவளுக்கு கூடாலதான் போறாளாம். ஓ, அதுக்குதான் அங்க போறேன்னு சொல்லியாளா? ஆமா, அங்க தம்பிய பாக்கிறதுக்கே அத்தைக்கு நேரம் இருக்காது, நீ வீட்டுல இருன்னு சொன்னேன். அவ தம்பிய பாத்துப்பாளாம், இவ போறது தம்பிய பாத்துக்கிறதுக்கு தானா? ஐரா, தம்பிய பாத்துக்கிறதுக்கா போறேன். சரிம்மா, அவ அண்ணி கூடாலே போட்டோம். 2.5 வரையும் ஆனதுக்கு பிறவைக்குதான் கனடால இருந்து பிள்ளை எங்க கூட்டிகிட்டு வந்திருக்காவ. ஃபுல்லா தியாக்க கூடாலதான் சுத்திக்கிட்டே இருக்கான், தம்பின்னு சொல்லிக்கிட்டு. ஒரு நாளாவது என் கூடால இருக்கலாமல இவளுக்கு. மா, அவ போறது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருங்க, உங்க கூட இருந்தாலும் வச்சுக்கிடுங்க. நீங்க திடுப்புன்னு அண்ணியனா மாறி யாரையாவது திட்ட ஆரம்பிப்பியா? உண்மையதானே சொல்லேன். பேத்திக்கு பாட்டியா இருந்தாலும் அண்ணியன் எப்ப உங்க மூளைக்குள்ள குடி வரான்னு தெரியாது கண்டியலாம். யாரையாவது போட்டு தாக்க ஆரம்பிப்பியா, பிள்ளை அழ ஆரம்பிப்பா. அதுக்கு அவ அன்னிக்கு கூடாலே போட்டோம். ஆனா என்னைய குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வேற ஆள் ஒண்ணு வேண்டாம், வெளியில இந்த ஆளெல்லாம் தேவையே இல்ல. இந்த வீட்ல இருக்க நீ ஒருத்த காணல. என்ன மக்களே, நான் தான் சொன்னோம்ல, அதனாலதான் சொல்லேன் அன்னிக்கு கூடாலே விட்டுருங்க. அன்னி 2 பிள்ளைகளையும் நல்லாதான் பாத்துப்பாவ. இந்த போட்டோ எல்லாம் பறக்கி யாரு இங்க வச்சது? ஓ, இதெல்லாம் உன் வேலை தானா? இது எதுவும் என் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீசி எறிஞ்சது. அவன் தான் அந்த கவினன் பத்திரமா எடுத்து வச்சிருந்திருப்பான். இவ அவனுக்கிட்ட ஐஸ் வச்சு வாங்கிட்டு வந்திருப்பா. இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரிய மாதிரி நீ தொங்க விட்ட உடனே என் மனசு மாறிடுமா? இதையெல்லாம் என் மனசை மாத்தாதுடி.
ஏய் அப்போ இதுதான் உங்க மனசை மாத்துமா? சோவடிச்சுவேன் தூரப்போ. ம்ஹும். அவ்வளவு ஒழுங்கு மரியாதையே தள்ளி போயிறேன். அச்சோ. கம்பளி பூச்சி ஊந்த மாதிரி இருக்கு, தூரப்போடி. ம்ஹும். நிஜமா கம்பளி பூச்சி வந்த மாதிரி தான் இருக்கா? ஆமாடி, அப்படிதான் இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதே மாதிரி கட்டி பிடிக்கவா? வாய்க்குள்ள இருக்க கண்டியா முத்துப்பல்லு ஒண்ணு இருக்காது. மாட்டி வச்சிருக்க போட்டோனால உங்க மனசு மாறாது. அப்போ எதை கொடுத்தா உங்க மனசு மாறும்? நீ பொழைச்சிருவடி. உன்னைய பார்த்து பச்சை பிள்ளை நினைச்ச கண்டியா. இங்க பாத்தியா, இந்த மாதிரி கேனத்தனமான வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. நீ இப்படி எல்லாம் செய்யறதுனால என் மனசு மாற போறது இல்ல. உன் மேல இருக்க கோவம் என்னமோ அப்படியே தான் இருக்கு. தெரியுமே, நான் ஒண்ணு இப்ப என்ன நியாயப்படுத்தல. நான் உங்களுக்கு கொடுத்திருக்க வலி அந்த மாதிரி. வலி மனசுக்கு ரொம்ப பிடிச்சவிய கொடுத்திருந்தாவல்னா மருந்து கூட மனசுக்கு பிடிச்சவியல்கிட்ட தான் இருக்கும். வாண்டதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் இப்படிதான் நடந்துப்பேன். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. என்னால இனிமே என் வாழ்க்கை இழக்க முடியாது. எது? என் லைஃபே இப்ப நீங்க தான் அர்ஜுன். எப்ப நீங்க என் கழுத்துல தாலி கட்டினாலோ அப்பல இருந்தே. ஆனா நான் தான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு வருஷத்தை இழந்துட்டேன். அது பிறவைக்கு நீங்க குடிச்சுக்கிட்டு வந்து அப்படி இப்படி நடந்தேன். 10 மாசம் பிரெக்னன்ட். அதுல ஒரு மாசம் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டதே இல்ல. ஆக மொத்தம் நான் உங்க கூடால சந்தோஷமா இருந்தது அந்த 8-9 மாசம் தான். அதான் உங்க பிள்ளை வியான் என் வயிற்றுல இருந்தானே அவ்வளவு நாளந்தான். நான் நிறைய இழந்துட்டேன் அர்ஜுன். இனிமே எதையும் இழக்கிறதுக்கு விரும்பல. பொண்ணா இதை நான் சொல்லியதுனால எனக்கு ஒன்னும் அசிங்கம் இல்ல. எனக்கு நீங்க வேணும். எவ்வளவுதான் நீங்க என் மேல கோவப்பட்டு விலகி போனாலும் உங்களை சமாதானப்படுத்திய முயற்சியில இருந்து நான் ஓய போறதே இல்ல. எனக்கு நீங்க கொடுத்த அந்த பழைய லவ் வேணாம் அர்ஜுன். லவ் கொடுத்தனா? நானே செல்ஃபிஷ். என்ன ப்ரூவ் பண்ணதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவியலா மாமா? என்னைய மறைக்கிறியா? நீங்க தானே சொன்னியா உங்களை ப்ரூவ் பண்ணதுக்கு என்ன வேணாலும் செய்வியானே? நான் சொல்லல, நீ சொல்லிக்கிட்டு போனது. வேணா இன்னொரு தடவை உங்களை ப்ரூவ் பண்ணுங்களேன். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நான் பக்கத்து வீட்டுக்காரன் போய் பேசிக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரன் கிட்ட தானே பேசியேன். அது ஒண்ணும் தப்பு இல்ல, வெக்கமாவும் இல்ல. ஓ, இப்படி இறங்கிட்டியா? இப்படி எல்லாம் இறங்குனதா நான் உன்னை மன்னிச்சிருவேன் நினைக்கிறியா? ஏங்க, என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க ரசிக்கலன்னு. இல்ல 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 இல்ல. சத்தியமா? சத்தியம். வியான் மேல? தியாம், தேவையில்லாம பிள்ளை எடுக்காத. அப்போ ஓகே. இப்ப விட போறியா இல்லையா? எனக்கு நேரம் ஆகுது. தள்ளி விட்டுக்கிட்டு போங்க. ஒரு பொண்ணு தள்ளி விடுறதுக்கு உங்களால முடியாதா? நீ பைத்தியம், என்ன வேணாலும் செய்வேன். ஆனா உன்னை தொட்டு பேசுறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. அப்படியே நடிச்சிருவாரு. என்னடி? ஐ லவ் யூ. பட் ஐ ஹேட் யூ. விடுறேன், எனக்கு ஹாஸ்பிடல் நேரம் ஆகுது. ஐயா, நம்ம நிறைய இழந்துட்டேன் அர்ஜுன். நான் ஒத்துக்கிறேன், நான் தான் காரணம். ஒரு வருஷம் நிலன் ஏன் இறந்தான்? அவன் ஏன் என்னை விட்டு போனான்? உங்களை ஜெசிகா கிட்டே ஒப்படைச்சிட்டு நான் போயிடணும். நிலனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க எனக்கு குடிக்க கஷ்டத்தை எல்லாம் நான் தாங்கிக்கிடணும். அர்ஜுன ஜெசிகாக்கு விட்டு கொடுக்கவா வேண்டாமா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி. இந்த குழப்பத்திலேயே ஒரு வருஷம் உருண்டு போயிட்டேன். அது பிறவைக்கு பிரெக்னன்ட் ஆனதுக்கு பிறவைக்கு 1 மாசம் நீங்க என் மூஞ்சி பார்த்து கூட பேசிக்கிட்டது கிடையாது. அப்புறம் ஒரு 8-9 மாசம் நல்லா பாசமா இருந்தியா. அப்புறம் ஏன் புத்தியாலாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு போயிட்டேன். சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்கு அர்ஜுன். என் உலகத்துல இப்ப நீங்களும் வியானம் மட்டும்தான். உங்க 2 பேரு கூடாலையும் ஒரு லாங் டிராவல் நல்லா இருக்கும்ல. ஒவ்வொரு தடவையும் உங்களை இழக்கிறதுக்கு நான் தான் காரணமா இருந்திருக்கேன். ஆனா இப்போ உங்க பாசம் எனக்கு வேணாம் அர்ஜுன். சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது. தியானுக்கு மட்டும்தான் நீங்க இப்ப நல்ல அப்பாவா இருக்கிறியா. தியாக்கு நல்ல ஹஸ்பண்டா இல்ல. இப்ப உங்க பொறுப்பெல்லாம் கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறியா. ஆனா என்கிட்ட பேசியது, டைரக்டா என் மேல அக்கறை அடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் அர்ஜுன். ஆனா இதுக்குன்னு சொல்லிக்கிட்டெல்லாம் நீங்க என்ன மன்னிக்கணும் இல்ல. எனக்கு இது கூட பிடிச்சிருக்கு, உங்களை கடுப்பாத்திக்கிட்டு. தியான் நல்லா தானடி பேசிக்கிட்டு இருந்தா, திடீர்னு என்ன உனக்கு? கடுப்பாத்திக்கிட்டு தான் சந்தோஷப்படுத்திக்கிட்டேன், அதான் மாத்தி சொல்லிட்டேன். ஏடி என்னை கடுப்பேத்தியது உனக்கு புதுசா என்ன? இந்த வீட்டுக்கு வந்த நாளையில இருந்து அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மொத்த தள்ளி நெத்தில தள்ள மாட்டியலா? இங்க பாத்தியா, எப்பயும் அர்ஜுன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். கோவம் வரச்சுல வாங்கி இழுத்தாலே இழுத்துருவேன். ஐ அம் வெயிட்டிங். என்கிட்ட இந்த மாதிரி வம்பு பண்ணிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. பதிலுக்கு நான் பண்ணேன்னு வச்சுக்கான், தாங்க மாட்டேன். என்னடி இவன் தானே ஆயிட்டா? உனக்கிட்ட நடிச்சுக்கிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன், கொண்டு விடணுமா வேண்டாமா? எதுக்குடி இப்ப பல்ல காட்டுற? ஒண்ணும் இல்ல, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். 5 நிமிஷம் இல்ல, 5 செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது. நான் போறேன், வரியா இல்லையா? சரி, நானும் ஐராவ ரெடி ஆயிட்டான். எங்களை கூட்டிட்டு போங்க. வியான், அவனுக்காக தான் 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னேன். இப்பதான் அம்மா குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காவ. 5 நிமிஷம் வெயிட் பண்ணியெல்லாம் அவனே கூட்டிக்கிட்டு போலாம். அப்படி இல்லன்னு வச்சுக்கிடுங்க, வியான் உங்க சித்திய பாத்துப்பாவ. நடுல என் பிள்ளை அழுதானா? அவிய பெத்த பிள்ளை 4, வளர்த்த பிள்ளை 2. இப்படி 6 பிள்ளைல பாத்துக்கிட்டவியலுக்கு உங்க ஒரு பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு முடியாதா? அதெல்லாம் பாத்துப்பாவ. 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள அவனை கிளப்பி கூட்டிட்டு வரேன். அப்பா தப்பிச்சோம். இப்ப நான் ரெடி ஆவேலன்னு சொல்லிருந்தா
தையா தக்கான்னு கொதிச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிருப்பாரு. அது பிறவைக்கு 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு நடந்து போயிருக்க வேண்டியதுதான். இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கிளம்பி இருக்கலாம், அதுக்கு திட்டுவாரு. தியானே, இன்னைக்கு உன்னைய வச்சு தப்பிச்சிட்டேன். அம்மாடி கிளம்புவோமா? வீட்டுல உள்ளவியல் கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை. எல்லாரும் எழும்பதுக்கு எப்படியும் 9 மணி ஆகும். நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்தா காலமே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஐயோ, எனக்காண்டிதான் சொன்னு எழும்பினியலாம். அம்மா, என்ன ஆட்டோ பிடிச்சி விட்டா கூட போதும், நானே போயிருவேன். என்னை கொண்டு விடாதுக்கு உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சாரு காலமே வருண் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி இருப்பான். வருண் எழும்பதுக்கு முந்தி நானே எழும்பிடுவேன். அவன் ஹாஸ்பிட்டல் போதுக்கு முந்தி ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும் பாத்தியா? இன்னைக்கு காலம் 5 மணிக்கே ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வெளியே போனோம், ஜனன்னு போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் காலம் காத்தாலே போயிருப்பான். அதான் நான் எழும்பதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு இன்னைக்கு. ஓ, இல்லைன்னா இதுக்கு முந்தையே எழும்பியிருப்பேன். ஆட்டோல எல்லாம் போக வேண்டாம், வீட்டுல 2 கார் இருக்கு. அவன் ஒரு காரை எடுத்துக்கிட்டு போயிருப்பான், இன்னொரு கார் வீட்டுல தான் நிக்கும். டிரைவர் இருப்பாரு, அவர் கொண்டு விட்டுருவாரு. வா. சரிம்மா. சார் வெளியே இருந்து வராரு. இவன் என்ன என்னமோ மீட்டிங்னு சொல்லிக்கிட்டு போனா, திருப்பி வரான். வருண, என்னம்மா வெளியே போறீங்களா? ஆமா வருண, நீ தானே சொன்ன காலமும் பஸ் ஸ்டாண்ட்ல அவளை கொண்டு விடாதுக்கு. ஓ ஆமாலா, கொண்டுடதுக்கு போறீங்களோ? ஆமா, நீ என்ன இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனா மதியம் தான் வருவேன்னு சொல்லிட்டு போன. ஆமாமா, இது அர்ஜுன் போக வேண்டிய மீட்டிங். இன்னைக்கு 3 டெலிவரி கேஸ் இருக்கு. அர்ஜுன் ரொம்ப பிஸி, அதான் எனக்கிட்ட போக முடியுமான்னு கேட்டாரு. போனதுக்கு பிறகு தான் தெரியும் மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாவ. அப்புறம் என் லேப்டாப் வேற எடுத்துக்கிட்டு போகாம போயிட்டேன். அதான் அதையும் எடுத்துட்டு அது பிறகு ஹாஸ்பிட்டல் போலான்னு வீட்டுக்கே வந்துட்டேன். ஓ சரி சரி, இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்தியா? அதான். சாரு, உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல தானே விடணும்? ஆமா சார். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆட்டோல போற டிஸ்டன்ஸ் தான் இருக்கான். நான் இங்க வந்து கொஞ்சம் வருஷம் ஆகுது, இருந்தாலும் கண்டுபிடிச்சு போயிருவேன். நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் கிரேசி ஹாஸ்பிட்டல், தெரியுமா? இல்ல சார், தெரியாது. உங்க சரௌண்டிங்ல ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல், அது தெரியாம யாரும் இருக்க மாட்டாவ. உனக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கம்னா எனக்கு தெரிஞ்சு நீ தேடி போறவங்களும் ஹாஸ்பிட்டல் பக்கம் எங்கேயாவது தான் இருப்பாவன்னு நினைக்கேன். தெரியல சார், ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா நீங்க சொல்ற ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியாது. அப்படியா? யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாலும் போதும், நான் கண்டுபிடிச்சிருவேன். அவியல்கிட்ட நானே ஒன்னையும் ஒப்படைச்சிருவேன். அதான் பாக்கேன். ஐயோ சார், பஸ் ஸ்டாண்ட்ல விட்டாலே போதும், அது பிறகு எனக்கு சேஃப் தான். சரிம்மா, அப்ப நீங்களே கொண்டு விட்டுருங்க. சரி வருண், டிஃபன் எடுத்து வைக்கட்டா? இல்லம்மா, நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு போறேன்டா. இல்லம்மா வேண்டாம், நீங்க போங்க, நான் பாத்துக்கலாம். அம்மா. என்ன வருண்? பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறதுக்கு முந்தைய அவ கையில கொஞ்சம் காசும் என் போன் நம்பரையும் எழுதி கொடுத்துருங்க. சரிடா. சரி சாரும். அம்மா உன்னை கொண்டு விடுவாவ, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணு. சார், இந்த ஹெல்ப்பை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சார். என் உயிர் இருக்கிறது வரைக்கும் நீங்க பண்ண இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். ஒருவேளை என்னை காப்பாத்தி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரலனா, என்னை இந்நேரத்துக்கு என் மாமாவோட காலடியில கொண்டு போட்டிருப்பாவ. அவைய நினைச்ச மாதிரியே என் மாமா என் கழுத்துல தாலியும் கட்டியிருப்பாரு. ஒரு வேளை அது மட்டும் நடந்திருந்துன்னா இந்த சார்வ போனமா தான் பாத்திருப்பாவ. அடுத்தது நீங்க அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து மட்டும் என்ன காப்பாத்தல சார், என் உயிரையும் சேர்த்து தான் காப்பாத்தி இருக்கீங்க. அவங்களால என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா என் மாமாக்கு நான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை என் மாமா நினைச்சது நடந்திருந்தனா நானே என் உயிரை விட்டுருப்பேன். சாரும், அதான் அது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலையே, அது பிறகு என்ன? இல்லம்மா சொல்றேன். அதான் சார், இந்த ஹெல்ப்பை எப்பவும் நான் மறக்க மாட்டேன். சரிம்மா, வா போவோம். வரேன் சார். அவ்வளவு பெரிய அரக்கனா அந்த ஆளு. இவ மனசுலயே யாரும் இல்லன்னு தான் சொன்னா. அடைக்கலம் கொடுக்கறதுக்கும் வேற யாரும் இருக்க மாதிரி தெரியல. இருந்ததுக்கு பிறவைக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கவனுக்கு மேல இவளுக்கு விருப்பம் இல்ல. அப்பனா அவ்வளவு பெரிய அரக்கனா அவன். அம்மாடி, நீ ஒருத்தங்களை பாக்க போற பாத்தியா? அவியல சந்திச்சதான் போன் பண்ணு. வருண் நம்பர் உனக்கு தந்திருக்கேன்ல, அந்த நம்பருக்கு போன் பண்ணு. சரிம்மா, கண்டிப்பா போன் பண்றேன். ஆமா, மறுபடியும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதுங்க. நேற்றுக்கு நைட்டு சாரை நீங்களும் பண்ண உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இப்பவும் சாரோட நம்பரை கொடுத்து ஆட்டோக்கெல்லாம் ரூபாய் செலவாகுன்னு சொல்லிட்டு கை செலவுக்கு காசும் கொடுத்துருக்காரு. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேமா. நான் தேடி வந்தவரை கண்டுபிடிச்சதுக்கு பிறவைக்கு கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷமா. பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டேன் பாத்துக்கா. நீ எங்க போனன்னு கேட்டு உன்னை ஆட்டோலயே ஏத்தி விட்டுறியேன். எங்க போனன்னு கேட்டாலும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிற. நான் கண்டுபிடிச்சிருவேன் சொல்லிய. அதான் ஆட்டோக்காரங்கள்ட்ட கேட்டேன், நீ போக வேண்டிய இடத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அது பிறவைக்கு நான் வீட்டுக்கு வரேன். ஐயோ, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நான் 2 தடவை வந்திருக்கேம்மா. அதனால பஸ் ஸ்டாண்ட் பத்தியெல்லாம் எனக்கு தெரியும். ஆட்டோ ஸ்டாண்டா எங்க இருக்குனால எனக்கு தெரியும். மத்தபடி இந்த டிஸ்ட்ரிக்ட பத்தி ரொம்ப தெரியாது. போக வேண்டிய இடத்துக்கு நானே போயிருவேம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னமோ நேற்று ராத்திரியே அந்த ரவுடிங்களால உனக்கு பிரச்சனை. எப்படியோ அவனுங்க கிட்ட நீ சிக்காம வரணும்னே காப்பாத்திட்டான். என்னமோ உனக்கு ஒன்னும் ஆயிரப்படாது கண்டியா. நீ பத்திரமா போய் சேரணும். அதான் கவலைப்படாதுங்கம்மா. நான் இன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்கு போன் பண்ணுவேன். சரிம்மா. என்ன இன்னைக்கு என்னமோ 12% போகல போலே. கடவுளே, இந்த காலேஜுக்கு வந்து சேர்ந்ததுல இருந்து ஒரு நாள் கரெக்ட் டைமுக்கு உள்ள போய் சேர முடியல.
இப்படியே போனா இந்த வருஷம் ஃபுல்லா இப்படிதான் பாதியில பேய் சேர வேண்டியதா இருக்கும். கிளாஸ்ல பாதி கிளாஸ் போயிருக்கான். என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு பிரின்சிபல் சாரை பார்த்து பேசிட வேண்டியதான். அண்ணே ஆட்டோ வருமா? வருமா, எங்க போகணும்? பக்கத்துல தான் போகணுமா இல்லனா கொஞ்சம் தூரமாவா? எவ்வளவு தூரம் தெரியல, ஆனா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் இருக்கோம்னு நினைக்கேன். இங்க சரௌண்டிங்ல தான் இருக்கோம். என்ன இருக்கும்? ஆமா, உனக்கு எங்க போகணும்? எனக்கு கிரேசி ஹாஸ்பிட்டல் போகணும். ஓ, கிரேசி ஹாஸ்பிட்டலா? ஏற மாட்டோல. இங்க இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போனாலே ஹாஸ்பிட்டல் இருக்கு. யாரு? கிரேசி ஹாஸ்பிட்டல் தானே? அதான் டாக்டர் அர்ஜுன். அந்த ஹாஸ்பிட்டல் தான் அண்ணே. சரிம்மா, யாரு போயிடலாம்.